ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்கு டெஸ்லா டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IEEE பேப்பர் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அண்ட் நான் எப்படி ஒரு IEEE பேப்பரை நான் க்ரியேட் பண்ணேன் அண்ட் அது எப்படி பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு மற்றவங்களோட IEEE பேப்பரை நான் எப்படி எடுத்து என்னோட IEEE பேப்பருக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுற ரெஃபரன்ஸாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபார்மாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு IEEEனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். IEEEனா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் தான் IEEEயோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து நம்ம நிறைய புக்கெலாம் படித்து பார்த்துருப்போம். ஒய்ஃபையோட IEEE நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 802.11 தான் IEEEயோட ஸ்டாண்டர்ட் நம்பர். வந்து இதோட நம்மளுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு IEEE ஃபார்மேட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதில் நம்ம IEEE பேப்பரில் என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் நம்மளோட யாரோட ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் யாரோட PhD ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸு எல்லாத்தையும் எப்படி நம்ம அவங்கள்ட்டேருந்து கேதர் பண்ணுறது, அப்புறமேட்டு நம்ம வந்து பப்ளிஷருக்கான இது அமௌண்ட் பே பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம மெம்பர்ஷிப் வாங்குறதுலேருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அண்ட் நம்ம எப்படி IEEE எக்ஸ்ப்ளோரர் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த IEEEலேருந்து நான் வந்து என்னோடய IEEE பேப்பரை நான் எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பேஸ் பேப்பர்னு ஒன்று எடுக்கணும். பேஸ் பேப்பர்னால் என்னென்னா, நம்ம வந்து எதை பற்றி இப்போ வந்து நான் வந்து ஒரு டெஸ்லா காயில் செய்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலில் அது போட்டிருக்கேன். அந்த டெஸ்லா காயிலை பார்த்து நான் வந்து அதை விட அட்வான்ஸாக செய்ய போகிறேன். அதை பேஸ்டாக வச்சு இப்போ வந்து நான் வந்து பல்பு ஒன்று வச்சுருக்கேன், பல்பு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பல்பு தான் என்னோடய ரெஃபரன்ஸு. இப்போ 2010 நான் பல்பு கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இப்போ 2024 வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா எல்இடியாக கண்டுபிடிக்க போகிறேன். பல்பு தான் என்னோடய பேஸு. அதுலேருந்து நான் அட்வான்ஸாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் இந்த IEEE பேப்பரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுதான் ரெஃபரன்ஸாக நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ்லாம் நான் எப்படி ஒரு 10 ரெஃபரன்ஸ் பேப்பர்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜர்னல்லாம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜர்னல்னால் IEEE ஜர்னலில் நம்ம என்ன பேஸ் பேப்பரை எடுத்துக்கிறோம். பேஸ் பேப்பர்னால் நம்மளுடைய ப்ரீவியஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த பப்ளிஷரோட பேப்பர்லேருந்து நம்ம என்ன அவங்களோட அட்வான்ஸாக பண்ணியிருக்கோன்றது தான் பேஸ் பேப்பர்லேருந்து ரெஃபரன்ஸ் பேப்பருக்கு நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் IEEEன்ற ஃபார்மேட்டு. அதுதான் நம்மளோட காலேஜில் வந்து மினி ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நான் இப்போ வந்து 3rd இயர் தான் படிக்கிறேன். என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நான் உங்களுக்கு PDF ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். IEEE பேப்பர் ஃபார்மேட்னால் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபார்மேட் படி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபார்மேட் படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம யார் பண்ணியிருக்காங்க அவங்களோட நேமு, என்னோடய நேம் இருக்குது. அண்ட் நான் எந்த காலேஜ் படிக்கிறேன் அந்த காலேஜோட நேமு. அண்ட் யாராவது உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க, ஸ்டாஃப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் ஆட் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ்னு போட்டு நேமுக்கு கீழே. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட என்ன டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு நம்ம PPT ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்ஸ்ட்ராக்டு, அப்ஜெக்டிவ்ஸு, அப்ளிகேஷனு, இன்ட்ரொடக்ஷனு, ப்ரப்போஸு, எக்ஸிஸ்டிங்கு, அது மாதிரிலாம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸிஸ்டிங்லேருந்து ப்ரப்போஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட வந்து ரெஃபரன்ஸ் என்னென்ன IEEE பேப்பர் பேஸ் பேப்பரை வச்சு என்னென்ன ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அது போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸு, அதுக்கப்புறமேட்டு ப்ராஜெக்டோட ஃபோட்டோ வந்து மெயினாக வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி வைக்கணும். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு IEEE பேப்பர் அந்த இன்னொருத்தர் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அதிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் பண்ண சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து IEEEலேருந்து எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு குரோமுக்கு போய்ட்டு IEEE எக்ஸ்ப்ளோரர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியா வந்து டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிலேட்டடாக யாராவது பேஸ் பேப்பர் ஏதாவது வச்சுருக்காங்களா, யாராவது IEEE பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ரெஃபரன்ஸ் பார்க்குறேன். இப்போ வந்து நிறைய லாக் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதில் லாகின் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். மெம்பர்ஷிப் இருக்கணும். அதனால் நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருக்கிறது மாதிரி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பேப்பரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெஃபரன்ஸ் பேப்பரை ஆட் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடாது, நிறைய ஒரு 10 ரெஃபரன்ஸ் பேப்பர் எடுத்துக்கணும். பேஸ் பேப்பர் அது வந்து பேஸ் பேப்பர் படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து IEEE பேப்பர் வந்து கரெக்டாக ஃபார்மேட்டில் வரும்.
இங்கே வந்து அவங்களோட ரிசர்ச்சோட பர்பஸ்க்கான அந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் இந்த ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சென்சார் யூஸ் பண்ணுறோம் அதோட டைட்டில் போடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாக் டயக்ராம் கன்ஃபார்மாக இருக்கணும். நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுவோங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் IEEE பேப்பரும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை IEEEக்கும் பிபிடி பண்ணுறதுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. இதுதான் நான் வந்து IEEE பேப்பராக இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நான் இன்னும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு வந்து இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாகவே உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இன்ஜினியரிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஆர் மினி ப்ராஜெக்ட் செய்யணுன்னா என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஐடியா தரேன் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த IEEE பேப்பர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.